சங்கர் IAS அகாடமி 19 ஆண்டுகள் பயணத்தில் 2200க்கும் மேற்பட்ட IAS IPS மற்றும் குடிமைப்பணி தேர்வாளர்கள். உங்கள் IAS IPS கனவை நிஜமாக்க உடனே 7677666266 என்ற எண்ணிற்கு கால் செய்யவும். அயோத்தியில் ராமர் கோயிலின் திறப்பு விழா இன்று நடக்க இருக்கு. புதிய தலைமுறை தொடர்ந்து நேரடியா கள விவரங்களை அயோத்தியிலிருந்து பதிவு செஞ்சுட்டு வராங்க. அந்த வகையில இப்ப நம்ம கூட செய்தியாளர்கள் மணிமாறன் மற்றும் நிரஞ்சன் இணைஞ்சிருக்காங்க. முதலாவதா மணிமாறன், இப்போ ஒரு பக்கம் மக்கள் கொண்டாட்ட மனநிலையில இருந்தாலும் கூட அயோத்தி நோக்கி மக்களும் பக்தர்களும் தொடர்ந்து படையெடுத்த வண்ணம் இருக்காங்க. கட்டுப்பாடுகளும் அதிகரிக்கப்பட்டிருக்கு. மக்களுக்கான அடிப்படை தேவைகள் அப்படிங்கறது அங்க செஞ்சு கொடுக்கப்பட்டிருக்கா? மக்களோட மனநிலை எப்படி இருக்கு அப்படிங்கறத சொல்லி நீங்க தொடரலாம். நன்றி பிரியதர்ஷினி. நம்ம இங்க பார்க்கலாம், அடிப்படை தேவைகள் அப்படின்றத தாண்டி இங்க இருக்கிற அத்தனை பேரும் கொண்டாட்டத்தின் உச்சத்துல தான் இருக்கிறாங்க. அவ்வளவு மகிழ்ச்சியா இருக்காங்க. அவர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் செய்து கொடுக்கப்பட்டிருக்கு. சொல்ல போனா நகரமே அப்படி ஒரு தூய்மையான நிலையில இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. அப்படி ஒரு ஏற்பாடுகளை பண்ணிருக்கிறாங்க. கடுமையான கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருக்கு. நீங்க கேட்ட உடனே முதல்ல அதான் சொல்லணும்னு நினைச்சேன். நேற்று விமான நிலையத்துக்கு இறங்கினதுல இருந்து நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். இன்றைக்கும் சரி நேற்றுக்கும் சரி பொதுமக்கள் இந்த ராமர் கோயிலை நோக்கி வருவதற்கான அனுமதி மறுக்கப்பட்டிருக்கு. நம்மளாம் ஊடகவியலாளர்களா இருக்கிறோம். நம்முடைய அடிப்படை சான்று அடையாள அட்டை அதை காட்டினா கூட நமக்கு அனுமதி கிடையாது. அடிப்படையில் அங்கிருந்து வந்துடலாம். ஆனா இங்க வந்த பிறகு நம்முடைய தரவுகளையும் சான்றுகளையும் காட்டி அதுக்கப்புறம் அவங்க கொடுக்கிற அனுமதி அந்த சான்று இருந்தா மட்டும்தான் உள்ள வர முடியும். அதுதான் இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கீங்க. இது இல்லாம ஒரு குறிப்பிட்ட எல்லையை தாண்டி யாராலுமே வர முடியாது. அப்படி இருந்தும் கூட மக்கள் எப்படிதான் சாரசாரியா எங்கிருந்து வராங்க எங்கிருந்து வந்தாங்கன்னு கண்டுபிடிக்க முடியல. அவ்வளவு கூட்டம் இருக்கு. நான் ஏற்கனவே குறிப்பிட்டு சொல்லியிருந்தேன் சரையு நதிக்கரையை பத்தி. பொதுவாகவே இந்த ராமருக்கும் அயோத்திக்குமான தொடர்பு சரையுக்கும் இந்த நதிக்கரைக்கும் என்ன தொடர்புன்றது ஆரம்பத்துல சொல்லிடுவோம். இப்ப நம்ம பார்க்கலாம், இது ஆன்மீக தலம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஆன்மீக தலமாக இருக்கட்டும். ஒட்டுமொத்தமாக இயற்கையை நேசிக்கின்ற மக்கள் எல்லாருக்குமே இந்த நதிக்கரையை ஒரு தடவை பார்க்கணுன்ற ஆசை கண்டிப்பா வந்துடும். பார்த்துட்டாக்கா இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கீங்க, ஒளிப்பதிவாளர் மதுசூதனன் அந்த சரையு நதிக்கரையை உங்களுக்கு காட்சிப்படுத்திட்டு இருக்கிறார். இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நேற்று முதல் நாங்க பாக்குறோம், ஏராளமானோர் இங்க வந்தாங்கன்னா கண்டிப்பாக இந்த சரையு நதியை வணங்குறாங்க, குளிக்கிறாங்க. நமக்கும் குளிக்கணும் ஆசை இருக்கு. ஆனா அது பார்த்தாலே பயமா இருக்கு, நிக்கவே முடியல, அவ்வளவு குளிர் இருக்கு. அப்படி இருக்கும்போது எப்படி இறங்கி குளிக்கிறதுன்னு. ஆனாலும் கூட சர்வ சாதாரணமாக அவர்கள் குளித்து கரையேறுவதை நம்மால பார்க்க முடியுது. அப்படி ஒரு பெருமையும் புகழும் இந்த சரையு நதிக்கரைக்கு இருக்கு அப்படின்றதுதான் நிதர்சனம். இன்னொன்னு, நம்ம ஊர்ல பாத்தீங்கன்னா நிறைய நதிகள் மாசுபட்டு கிடக்கிறத நம்ம பாக்குறோம். ஆனாலும் கூட சுத்தமான ஒரு நிலையில பராமரிக்கப்பட்டிருக்கிற அந்த சரையு நதியை தான் இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இன்னொரு பகுதியில இருந்து செய்தியாளர் நிரஞ்சன் இணைஞ்சிருக்கிறாரு. நிரஞ்சன், எனக்கே ஒரு கேள்வி இருக்கு. அப்ப நேற்று வந்ததுல இருந்து பாக்குறோம், ஊடகவியலாளர்களாக இருக்கிற நமக்கே அவ்வளவு கட்டுப்பாடுகள் இருக்கு, சீக்கிரமா எங்கேயுமே அணுக முடியல. அப்படி இருக்கின்ற தருவாயில கட்டுப்பாடுகள் பல இடங்களை விதிச்சு கட்டுப்படுத்தியும் கூட இவ்வளவு மக்கள் எங்கிருந்து வந்தாங்க, அவங்க எல்லாம் யாரு, எந்த பகுதியில இருந்து வந்திருக்காங்க? மணிமாறன், நீங்க சரையு நதியை பத்தி நிறைய விஷயங்கள் சொல்லிக்கிட்டு இருந்தீங்க. எனக்கும் சில விஷயங்கள் சொல்லணும்னு தோணுது. கம்பராமாயணத்துல கம்பர் சரையு நதியை பத்தி என்ன சொல்றாருன்னா, அந்த வெள்ளிப்பனிமலையிலிருந்து இருக்கக்கூடிய அந்த பனிகளை மேகங்கள் அப்படியே அள்ளி இந்த சரையு நதியா ஓட விட்டுச்சு. அது வெறும் நதியா மட்டும் இல்லாம முத்தையும் பவளத்தையும் சந்தனத்தையும் தேக்கையும் இந்த நகரங்கள்ல பரப்புச்சு அப்படின்ற அளவுக்கு சொல்லுவாங்க. வயல்வெளிகள்ல சரையு நதி பாயறதை விட மடி நிறைஞ்ச பசுக்கள் தாங்களாகவே அந்த பாலை விட்டு அந்த பால் சரையு நதி பக்கத்துல இருக்கக்கூடிய அயோத்தி நகரங்கள்ல இருக்கக்கூடிய வயல்வெளிகள்ல பாஞ்சுது. அன்னப்பறவை அந்த பாலை தனியா பிரிச்சு குடிச்சுது. இப்படின்னு நிறைய கற்பனைகளை கம்பர் தனது கம்பராமாயணத்துல இந்த சரையு பத்தி சிலாகிச்சு சொல்லி இருக்கிறாரு. அதைத்தான் நீங்க அங்கிருந்து நமது நேயர்களுக்காக காட்சிகளா அதை காட்டி இருக்கிறீங்க. ரெண்டாவதா நீங்க கேட்டீங்க எப்படி இந்த மக்கள் இங்க வந்துகிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு. சோ அதுக்கு உதாரணமா இப்ப ஏன் கூடவே சில தமிழர்கள் இருக்கிறாங்க, அவங்க கிட்டயே கேட்போம். நிறைய பேர் தமிழ்நாடு மட்டும் இல்ல, கேரளா, ஆந்திரா, மத்திய பிரதேசம், ராஜஸ்தான் இப்படின்னு இந்தியாவுடைய பல நகரங்கள்ல இருந்து ஒரு மாசத்துக்கு முன்னாடியே இந்த நகரங்கள்ல குமிய ஆரம்பிச்சாங்க மக்கள். அவங்க எல்லாருமே தன்னலம் இல்லாத சேவையை செஞ்சு அதன் மூலியமா தங்களது கடவுளுக்கான அந்த வழிபாட்டு முறையை அவங்க கொடுத்துட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். அப்படி சிலர் நம்ம கூட இப்ப இருக்கிறாங்க. உங்க பேர் என்ன, நீங்க எந்த ஊரு, எவ்வளவு நாளா இங்க இருக்கீங்க, இங்க என்ன பண்ணிட்டு? என் பேர் விஜயகுமார், சேலம் ஜங்ஷன் ஆண்டிப்பட்டி. நான் 5 வருஷமா சமையலுக்கு போயிட்டு இருக்கேன் சார். ஒரு அன்னதானம் எனக்கு வாழ்நாள் கனவு சார். அது நாங்க சேவை செய்யறது ஒரு கனவா தான் நினைச்சுக்கேன் சார். வாழ்நாள் அவங்க வரும்னு நினைச்சு கூட பாக்கல சார். என்ன சாவருக்கு ஃபர்ஸ்ட் இது செத்தாலும் பிழைச்சாலும் என்னுடைய என்ன சொல்றதுன்னு தெரியல சார். நீங்க எந்த ஊருங்க?
மாவட்டம் பாப்பராட்டிப்பட்டியிலேருந்து வரேன் சார். நான் வந்து இந்த கோயிலுக்கு வரேன்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக ஒரு கனவு. ஆனால் இந்த டைம் வந்து இந்த குடமுழுக்கு விழாவுக்கு கண்டிப்பாக எப்படியும் ஒன்று வரணும்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருந்தேங்க. ஆனால் கண்டிப்பாக வந்துட்டேன். எப்படியோ கடவுளுடைய அவருடைய அருளால் நான் வந்துட்டேங்க. எங்களுடைய வேலைகள் வந்து சமையல் கலைங்க. சமையல் செஞ்சு ஒரு சேவையாக வந்து இந்த கடவுளுக்காக வந்து நாங்கள் வந்து ஒரு அன்னதானம் பண்ணிட்டு வந்து இது பண்ணிட்டு இருக்கோம் சார். எல்லாம் சந்தோஷம் மகள். நீங்க உங்க பேர் என்ன? நீங்க எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க? நீங்க எவ்வளவு நாளா இங்க இருக்கீங்க? நாங்கள் பாண்டிச்சேரியிலிருந்து வந்திருக்கிறோம். இங்க இருக்கிற மக்கள் அத்தனை பேருக்கும் தமிழ்நாட்டு உணவுக்கு பரிமாறுறது அன்னதான சேவைக்கு வந்திருக்கிறோம். பாண்டிச்சேரி மக்கள் அத்தனை பேர் நல்லா இருக்குன்றது வேண்டிக்கிட்டு நீண்ட நாள் கனவு அதை நிறைவேற்றுறதுக்காக நாங்கள் எல்லாம் ஒரு குரூப்பாக வந்திருக்கிறோம். நாங்கள் எங்கள் எல்லாருக்கும் எந்த நோய் நொடி இல்லாமல் 30 நாளும் நல்லா இருந்து எல்லாரும் சர்வீஸ் பண்ணுறது நாமரை வேண்டிக்கிறோம். ஜெய் ஸ்ரீராம். ஜெய் ஸ்ரீராம். மணிமாறன் அவங்க சொன்னதை கேட்டிருப்பீங்க. கடவுள் நம்பிக்கை ஒவ்வொருத்தருக்கும் மாறுபடும். ஒவ்வொருத்தருக்கு வேற வேற கடவுள் இருக்கும். கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்களுக்கும் வேற விதமான நம்பிக்கைகள் இருக்கும். ஏதோ ஒரு விஷயத்தின் மேலான ஒரு இருக பற்றுதல் அப்படின்றதுதான் வந்து தொடர்ந்து ஒருத்தவங்களை இயக்கக்கூடியதா இருக்கும். அது ஒரு புத்தகங்கள் மேலதானதா இருக்கலாம், இல்ல ஒரு சக மனிதர்கள் மேலதானதா இருக்கலாம், இல்ல நமக்கும் தெரியாத கண்ணுக்கு தெரியாத ஏதோ ஒரு ஒளி மீதோ ஏதோ ஒரு சக்தி மீதோ நமக்கு அது இருக்கலாம். அத்தகைய நம்பிக்கையை நோக்கிதான் ஒவ்வொருத்தரும் அதுக்கு வேற வேற பெயர் வச்சிருப்பாங்க. அப்படியான ஒரு அந்த தங்களுக்கான நம்பிக்கையை தேடி வந்திருக்கவங்க தான் இங்க இருக்கக்கூடியவங்க எல்லாருமே. இவங்க யாருமே இதுக்காக இப்ப அவர் சொல்லியிருப்பாரு சமையல் கலைஞரா இருக்கிறோம் அப்படின்னு. நேரம் பார்க்காம காலையில ஒரு 6 மணிக்கு ஆரம்பிச்சாங்கன்னா இரவு 2 மணி வரைக்கும் சமைக்கக்கூடியவங்க ஆட்கள் எல்லாம் நம்ம பார்த்திருக்கிறோம். மற்ற மாநிலங்கள்ல இருந்து வந்து குவிஞ்சிருக்காங்க. இப்படி வரக்கூடியவங்களை இந்த மாதிரி ஐடி கார்டு கொடுத்து நீங்க வராதீங்க, சாலைகள்ல வராதீங்க அப்படின்னா அவங்க எப்படி வராம இருக்க முடியும்? அதனாலதான் இவங்க தொடர்ந்து வந்துகிட்டே இருக்காங்க. முக்கியமா இவங்க யாருக்கும் எந்த ஒரு தொந்தரவும் தொல்லையும் கொடுக்காத ஆன்மாக்களா இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. எந்த விதமான பேதங்களும் பார்க்காதவங்களா இருக்காங்க. இவங்க வந்து சாப்பாடு கொடுக்கறாங்க, யாருக்கு கொடுக்கறாங்கன்றத பாக்குறது இல்லை. எந்த நபர்களுக்கு அந்த சாப்பாடு போகுது அப்படின்றதெல்லாம் வந்து அவங்க எதுவுமே பாக்குறது இல்ல. இந்த மாதிரியான நபர்களாலதான் இந்த அயோத்தியா நகரம் நிறைஞ்சிருக்கு. மணிமாறன், அயோத்தியா நகரத்துக்கு வந்துட்டேன், இதுக்கப்புறம் என்னோட வாழ்க்கையே முடிஞ்சாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்றாருன்னா ராமர் மீது எந்த அளவுக்கு வாஞ்சையோடு இருக்கிறார் அப்படின்றத புரிஞ்சுக்க முடியுது. நிரஞ்சன், தொடர்ந்து நிறைய செய்திகள் வழங்க வேண்டிய தேவை இருக்கு. இருந்தாலும் மற்ற செய்திகளை வழங்குவதற்காக இனி நீங்கள் தொடரலாம் பிரியதர்ஷினி. நிச்சயமா மணிமாறன், நீங்க குறிப்பிட்டீங்க கடும் குளிரையும் கட்டுப்பாடுகளையும் கூட தாண்டி மக்களும் பக்தர்களும் தொடர்ந்து படையெடுத்த வண்ணம் இருக்காங்க அப்படிங்கிறது. அது வந்து செய்தியாளர்களான உங்களுக்கும் பொருந்தும் அப்படின்னே சொல்லலாம். அதே குளிரையும் கட்டுப்பாட்டையும் மீறி தொடர்ந்து நீங்களும் அங்கிருந்து கள விவரங்களை வழங்கிட்டு வர்றீங்க. நன்றி. சங்கர் IAS அகாடமி 19 ஆண்டுகள் பயணத்தில் 2200க்கும் மேற்பட்ட IAS IPS மற்றும் குடிமைப்பணி தேர்வாளர்கள். உங்கள் IAS IPS கனவை நிஜமாக்க உடனே 7667766266 என்ற எண்ணிற்கு கால் செய்யவும்.